தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் 2 நாட்களிலே இருக்கிற நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆதியிலே கொண்டிருந்த அன்பு திரும்பவும் ஊற்றப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே தேவனுக்காக கொண்டிருந்த வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆத்மா பேரில ஒரு பசி தாகம், ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே வேத வசனத்தின் மேலே தீராத தாகம், இவைகளெல்லாம் ஏராளமாய் இருந்தது. பக்தி வைராக்கியம், அது மாத்திரமல்ல பரிசுத்தத்திலே நிலைத்தோங்கிற கிருபை, விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிற கிருபை, இவைகளெல்லாம் ஆதி நாட்களிலே இருந்தது. ஆனால் இந்நாட்களிலே வளர வளர ஒருவேளை குறைவுகள் காணப்படுமானால், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் குறைவுகள் காணப்படுமானால், இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆதியிலே கொண்டிருந்த எழுப்புதலை கர்த்தாவே தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளேயும் ஆதியிலே கொண்டிருந்த ஒரு ஆத்தும தாகம் ஊற்றப்படும்படியாய், ஆதியிலே கொண்டிருந்த ஒரு உண்மையான பக்தியுள்ள தேவனுக்கு பிரியமான ஆராதனைகள் இந்நாட்களிலே திருச்சபைகளுக்குள்ளே காணப்படும்படியாய், மறுபடியும் காணப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை ஆண்டவரே நாங்கள் விட்டிருந்தோம். ஆனால் எந்த நிலைமையிலே நாங்கள் விட்டோமோ ஆண்டவரே, அந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக கொண்டிருந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவரே, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல ஆண்டவரே, பரிசுத்தத்துல வளருகிறதுல ஆண்டவரே, விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறதுல கொண்டிருந்ததுல ஆண்டவரே நாங்கள் குறைவுபட்டவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஒரு விசை கர்த்தர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் ஆண்டவரே ஆதி நிலைமையில ஆதியிலே தேவன் மேல் கொண்டிருந்த அந்த அன்புக்கு நேராய் கர்த்தர் எங்களை திருப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போல எங்க திருச்சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. ஆதி நாட்களிலே ஆண்டவரே திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட நாட்களிலே உண்டான ஒரு பக்தி வைராக்கியம், அந்நாட்களிலே உண்டான ஒரு பக்தியான ஒரு ஆராதனை ஆண்டவரே, அந்நாட்களிலே உண்டான ஒரு எழுப்புதல் மிகுந்த ஒரு பிரசங்கம் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே எங்க திருச்சபைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஆத்மா மேல ஒரு பசி தாகம் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கிருபையை கர்த்தர் இந்த நாட்கள்ல ஆண்டவரே கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆம் ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் திருச்சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு நேராய் ஆண்டவரே, தேவ அன்புக்கு நேராய் ஆண்டவரே, அந்த பக்திக்கு நேராய், உண்மையான எழுப்புதலுக்கு நேராய், பரிசுத்தத்துக்கு நேராய், விசுவாசத்துக்கு நேராய் நாட்களை எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.